வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சட்டசபை கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் பொறுமையா கவனமா சட்டசபையை கவனிச்சிட்டு வராங்க. அதே வேளை எதிர்முனையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சக்கரபாணி அருகாமையில் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை உருவ கேலி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உதட்டை பிதுக்கி கீழ்த்தரமாக முகபாவனைகளை காட்டி சிரித்து மகிழ்கிறார்கள். நான் கேட்கின்றேன், இத்தனை லட்சம் பேர் வாக்களித்து இத்தனை கோடி செலவழித்து உங்களை சட்டசபைக்கு அனுப்பியது மக்கள் பிரச்சனையை பேசவா, கவனமாக சட்டசபையின் அவை நடவடிக்கைகளை கவனித்து நாட்டுக்கு பணியாற்றவா, இல்லது ஸ்கூல் பையனை போல நீங்க கிண்டல் கேலி செய்வதற்கா? அதுல ஒருத்தர் அமைச்சரா இருந்தவர் வேற, அது மட்டும் இல்ல அவர் கட்சி கொறடா இருந்தவர். ஒழுக்கத்தின் சீர்கேடின் உச்சமாக செயல்படுகிறார்கள். இவங்க நம்மளை பார்த்து தற்கூறின்றாங்க. தற்கூரிக்கு கீழே ஒன்று இருந்துச்சுன்னா அதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொருந்தும். அது மட்டும் இல்ல, இவர்கள் போன்றவர்கள் இந்த கடந்த காலங்களில் கூத்தாடி வேலைகளை செய்துதான் மக்களுடைய பணத்தை, வரிப்பணத்தை சட்டசபையில் வீணடித்திருக்கிறார்கள். இவங்க மக்களுக்காக பணியாற்றுவர்கள் கிடையாது. இவர்கள் ஸ்கூல் பையனோட நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மாண்பை பொருந்த சட்டசபையில் மரபுகளை பின்பற்றாத ஈனப்பிறவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை இனம் கண்டுகொள்ளுங்கள். அதே வேளை எதிர்முனையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தோழர்களுடைய செயல்பாடுகளையும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பாடி லாங்குவேஜை நீங்க கவனிச்சால் இவர்கள் எத்தனை கீழ்த்தரமா என்பது புரியும். வருகின்ற தேர்தலில் இவர்கள் சட்டசபையில் கூட செல்ல முடியாத நிலையை மக்கள் உருவாக்குவார்கள் என நம்புகிறேன். மக்கள் பார்த்துக் கொள்வார்கள்.